ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆனா என்னைக்குமே அவர் பின்னாடி இப்படிதான ஒரு கூட்டம் என்னைக்குமே இருக்கு. அது தானா சேர்ந்த கூட்டம் தானே. என்னைக்கு அண்ணாமலைக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லுங்க. அண்ணாமலையோடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது, அவரை கட்டம் கட்டிட்டாங்க. அண்ணாமலைக்கு எதிராக சில பேர் இருக்கலாம். அது தமிழக பாஜகவா இருக்கலாம், இல்ல அகில இந்திய பாஜகலையும் இருக்கலாம். 37 தொகுதிகளில் ஜெயிக்கிறது பாஜக. அப்பதான் விஜய மிஞ்சிட்டார் அண்ணாமலை. எதுவா இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆதாரம் இருக்கும், இல்லைன்னா வாய் மூடிட்டு போயிடும். வார் ரூம் அப்படின்னு இன்னைக்கு எல்லா கட்சியும் அபிஷியலாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் கண்ணன். அண்ணாமலை காட்டுல அடமழம் போது கொட்டுன்னு கொட்டுறாங்க. என்ன திடீர்னுட்டு அவர் மேல? திடீர்னு ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு நாளா நான் சொல்லி நிக்கிறேன். ஒரு சில பேர் நம்பல, நீங்களும் நம்பல, இப்போ நம்புறீங்க, அவ்வளவுதான். அவர் காட்டுல என்னைக்குமே மழை பெஞ்சுன்னு தான் இருக்குது. அடர்ந்த காடுல அவர் தனியா தைரியமா போயின்னு தாங்கிறாரு. அவர் பின்னாடி ஒரு கூட்டம் போயின்னு தாங்குது, மழை பெஞ்சுன்னு தாங்குது. நீங்க ஸ்கிரீனை இழுத்து விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெய்யறது தெரியாது, அவர் இப்ப நடக்கிறது தெரியாது. இப்ப ஸ்கிரீன் விலகிடுச்சின்னு நினைக்கிறேன், அதனாலதான் அடமழை அப்படின்றது தெரியுது. அடடா மழடா அட மழடா அப்படின்ற பாட்டு என்னையும் ஓடினே இருக்குது கண்ணன். அண்ணாமலைக்கு இல்லையா பின்ன? அதனால தானே நீங்க இப்படி கேக்குறீங்க. ஆமாம் சார். ஏதோ ஒரு காக்கா உட்கார பனம்பழம் இந்த கதை கூட இருக்கலாம்ல அண்ணாமலை. பனம்பழம் உட்கார காக்கா விழுந்த கதை தான், அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா என்னைக்குமே அவர் பின்னாடி இப்படிதான ஒரு கூட்டம் என்னைக்குமே இருக்கு. அது தானா சேர்ந்த கூட்டம் தானே. என்னைக்கு அண்ணாமலைக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லுங்க. அதாவது நீங்க நினைக்கலாம் பொறுப்பு பதவின்றது வேற, செல்வாக்குன்றது வேற, புரியுதுங்களா? பதவி இருந்தாதான் செல்வாக்கு அப்படின்னா அது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகே கிடையாது. சார் இப்ப பாத்தீங்கன்னா மாநில பாஜகவும் சரி, மத்திய பாஜகவும் சரி அவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்களே. நீங்க ஏங்க இப்படி சரண்டர் ஆகலாம்னு சொல்றீங்க? அதாவது உள்ளுக்குள்ள ஏதாவது குழப்பம் உண்டாக்கலாமான்னே பார்த்து நிக்கிறீங்க போல இருக்குது. இன்னைக்கு இப்ப தேவை வந்திருக்குது. இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரத்துல தோனி ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் ஆடுவாரு. ஆனா இப்ப ஆர்ஆர்ல இருக்க சூரிய வம்சி எடுத்து பட் 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 படாபடான்னு அடிப்பார். அப்படி அடிப்பாரு, இப்படி அடிப்பாரு. எதுனா சொல்லுங்க. சூரிய வம்சினா தோனியா தேர்தல் காலத்துல பிரச்சாரத்துல மேட்ச் நடக்கும் போது அண்ணாமலையோடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது, அவரை கட்டம் கட்டிட்டாங்க, கட்சியில ஒதுக்கி வச்சிட்டாங்க, இனிமே அவரை யாரும் யூஸ் பண்ணிக்க போறது கிடையாது, சூன்யமாகி விட்டது அப்படி இப்படின்னு சொல்லிந்தவங்களுடைய மூஞ்சுதான் சூன்யம் ஆயிடுச்சு இப்போ, புரியுதுங்களா? அப்பனா சொல்லி இருந்தவங்க அப்பனா எடப்பாடி முஞ்சி சூன்யம் ஆயிடுச்சா? அவர் தானே செக் வச்சாரு. நீங்க அப்படி நினைச்சு நிக்கிறீங்க. செக் வைக்கிற மாதிரி வச்சாங்க அண்ணாமலைக்கு. இதே எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாரு? அண்ணாமலைக்கு எனக்கு என்னங்க பிரச்சனை? ஒண்ணுமே கிடையாதுங்க, அவர் வரட்டங்க, பிரச்சாரம் பண்ணிட்டாங்க இப்படின்னு எடப்பாடி தானே சொன்னாரு. அப்புறம் நீங்க சொல்றீங்க, அதாவது நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிறீங்க, 47 நிமிடங்கள் 23 நொடிகள் இவர்கள் 2 பேரும் பேசினார் அப்படின்னு. 2 பேர் சந்திச்சு பேசினாங்கன்னு சொன்னா அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சொன்னாதான் தெரியும். ரூம்ல வேற யாரும் இல்லை அப்படின்னும் போது 2 பேரும் இதை வெளில சொல்ல போறது கிடையாது. ஆனா இங்க உக்காந்துக்கின்னு அவர் இப்படி கேட்டார், இவர் டீ சாப்பிட்டார், இவர் காபி சாப்பிட்டார் அப்படின்னு உள்ள இருந்து பார்த்தா மாதிரி அடிச்சு விடுறது. ஆமா சார், இது ஒரு விதத்துல சந்தோஷம்தான். ஆனா அவருக்கு இப்பதான் சத்திய சோதனையே திரு அண்ணாமலைக்கு. அதுல இருந்து மீழுவாரா இல்ல படுகூழில வீழ்வாரா? நீங்க சத்திய சோதனைன்னு சொன்ன பிறகு சத்திய சோதனைகளை கலந்துக்கிற யாருமே தோக்கிறது கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதுங்களா? அசத்திய சோதனையில நுழையறங்க ஒன்னா தோத்து போவாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. சத்திய சோதனையின் போது அது நிச்சயமா வெற்றிக்கான வழிதான் கண்ணன். இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அப்போனா இப்ப பாத்தீங்கன்னா பாஜக 27 தொகுதிகள் நிக்குது. அதனுடைய தாமரை சின்னத்தோடு சேர்த்து 35 தொகுதிகள் நிக்குது. அப்படி இருப்ப இதுல எவ்வளவு வெற்றி காண்பிப்பார்? 2021 4 ஜெயிச்சாங்க. இதுல வெற்றிக்கு அவர் பாடுபடுகின்றார், உறுதுணையாக இருப்பார், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இல்ல இப்போ உன்னங்கிட்ட மத்திய பாஜக தமிழகத்தை கை கழுவிடுச்சு. இப்ப அண்ணாமலை தான் நம்பிட்டு இருக்கு. உன்னங்கிட்ட எந்த அரசியல்வாதிக்கு இல்லாத ஹெலிகாப்டர்ல குடுத்துருக்காங்க சார். பறந்து பறந்து போய் பிரச்சாரம் செய்ய போறோம். ஹெலிகாப்டர் இப்படி இல்லை, இப்படி. ஆமா சார். இல்ல மேல இப்படி சுத்திட்டு இருக்குல்ல,
சரி, பாஜக தமிழகத்தை கை கழுவி விட்டது அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த பாருங்க, இங்க தமிழகத்துல திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் வளைஞ்சு கொடுத்து, சரி பரவாயில்ல, ஏதோ கண்ணன் மாதிரியான ஆட்கள் சில பேர் வந்து சரண்டர் ஆயிடுச்சின்னு சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப தமிழகத்தை கை கழுவி விட்டது இல்ல தமிழகம் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொன்னா கூட்டணியே வேணாம. அப்பனா அதாவது இவர், நான் ஒண்ணு கேட்கிறேன், 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு இடம் கூட வெற்றி பெற தரல, ஆனா பர்சன்டேஜ் ஏத்தி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த தேர்தலும் அப்படி போலாம்ல? ஏன்னா மகா கூட்டணி 23 கட்சி திமுக கூட்டணி, இது வரைக்கும் வரலாறு காராத கூட்டணி, அத இவரை எப்படி ஜெயிக்க விட்டுருவாங்க? கண்ணன், ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். பாஜகல வந்து மேபி இப்போ நீங்க எல்லாம் ஆசைப்படுற மாதிரி, எதிர்பார்க்கிற மாதிரி, இல்ல நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலைக்கு எதிராக சில பேர் இருக்கலாம். அது தமிழக பாஜகவா இருக்கலாம், இல்ல வந்து அகில இந்திய பாஜகலையும் இருக்கலாம். அது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா என்னதான் நீங்க பண்ணாலும் மக்கள் ஆதரவு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அதை எந்த காலத்திலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்பர் 1. அடுத்தது, மக்கள் செல்வாக்கு ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னும் போது அவரை கட்சிக்கு யூஸ் பண்ணிக்கணுமா? அதை விட்டுப்புட்டு ஐயோ அப்படிப்பட்டவங்களாம் எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு போக முடியுமா? ஸோ மேலிடம் சரியான முடிவு எடுத்திருக்காங்க. பியூஷ் கோயல் அவர்கள் ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து எங்களுடைய ஒரு சொத்து, அவர் ஒரு தொகுதியில சுருக்கவானன்றதுக்காகத்தான் நாங்க வந்து தமிழகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த தடவை எலெக்ஷன்ல நிக்க வைக்கலன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? இல்ல, எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. மத்திய பாஜகவை திரும்பவும் அண்ணாமலை இந்த தேர்தல் பலிகாடு ஆக்கப்பட்டதா? இதே மத்திய பாஜக உளவுத்துறை சொல்லியிருக்கு, தமிழகத்தை 2 தொகுதிகள் தான் பாஜக வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு இல்ல, அதாவது இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படின்றத மத்திய உளவுத்துறை இருங்க, உளவுத்துறை அப்படின்னா அது முதல்ல யாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இதை வந்து உளவுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ரா அப்படின்றது எக்ஸ்டர்னல், ஐபின்றது இன்டர்னல். அவங்கெல்லாம் வந்து இங்க சிபிஐல வேலை செய்யறவங்களோட பார்த்துடலாம், இது சார் இது சிபிஐல வேலை செய்யறாரு சார் அப்படின்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஐபின்றது அந்த ஆஃபீஸ் எங்க இருக்குது, அதுல யார் வேலை செய்யறாங்க யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன ஐபி ரிப்போர்ட் அனுப்பும்போது காப்பி டு குட்டிக்கண்ணன், இவரு அவரு அப்படின்னு எல்லாருக்கும் போட்டு அனுப்புவாங்களா, இல்லை வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஓப்பனா ஃப்ளெக்ஸில் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்களா? முதல்ல இந்த மாதிரியான அறிக்கை எங்க வருதுன்றது யாருக்குமே தெரியாது. சொல்ல வேண்டியதான் மத்திய உளவுத்துறை அறிக்கை, மாநில உளவுத்துறை அறிக்கை அப்படின்னு. ஏன்னா யாரும் உங்களை வந்து கேட்க போறது கிடையாது, என்னங்க எங்க பேர் இது மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னு. அதனால ஆளுக்கு சொல்லிக்க வேண்டியதுதான். நீங்க 2ன்னு சொல்றீங்க, இப்ப நான் சொல்றேன் இன்னொரு உளவுத்துறை அறிக்கை, 37 தொகுதிகளில் ஜெயிக்கிறது பாஜக. 37 தொகுதியா? ஏங்க நீங்க 2ன்னு சொல்லும் போது நான் 37 சொல்லக்கூடாது? நிக்கிறது 35 தானே. அதனால என்னப்பா சும்மா வாயில வடை சுடுறது கூட சொல்லணும் சார். அதுதான், நீங்க 2ன்றதும் வாயில வடை சுடுறதுதான், நான் 37 சொல்றதா அவ்வளவுதான். நீங்க 2ன்னு சொல்லும் போது நான் 37 சொல்றேன், அவ்வளவுதான். அதுவும் டுபாக்கூர், இதுவும் டுபாக்கூர். போதுமா? எது நான் சொல்றது உண்மை? நான் இருக்கிறது டுபாக்கூர். நான் யார் பேப்பருங்க உளவுத்துறை ரிப்போர்ட்னா அந்த ரிப்போர்ட்டோட காப்பி எங்க? எது உளவுத்துறை ரிப்போர்ட் காப்பி வர்றத அப்படி கசி விடுவாங்க, அத நம்ம கேட்ச் கேக்குறேன். அதாவது பத்திரிக்கார நாய் மாதிரி இருந்து மோப்பம் முடியாது புடிச்சுக்கணும், அதுதான் பத்திரிக்கார. அப்படியா? ஆமா, நான் கேக்குறேன் உளவுத்துறை ரிப்போர்ட் இதெல்லாம் பத்திரிக்கார. இது இருங்க, இங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்து உளவுத்துறையை கசிய விடுவாங்க, ரைட்? இப்போ உளவுத்துறை இப்ப மத்தியில் ஆட்சியில் இருக்கின்றது யாரு? பாஜக. இப்ப பாஜகவுக்கு சாதகமா ரிப்போர்ட் வந்ததுன்னு சொன்னா அதை கசிய விட்டா கூட ஏதோ அர்த்தம் இருக்குது. இதுல போன தடவை ஜெயிச்சதை விட கம்மியா ஜெயிக்கும் பாஜகன்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது, அதை அவங்க கசிய விடுறாங்கன்னு சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. அதனால்தான் சார் இந்த வாட்டி பல அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், பல மாநில முதல்வர்கள், அமித்ஷா இவங்கெல்லாம் படையெடுத்து இங்க வர போறாங்க. அமித்ஷா இங்க மயிலாப்பூர்ல ஒரு வீடு எடுத்து தங்கி பிரச்சாரம் எல்லாம் செய்ய போறாரு, அப்படியே புரட்டி போட போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? ஆனா இப்ப அது எதுவுமே இல்லையா? இருங்க ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமித்ஷா வந்து பனையூர்ல வீடு எடுத்து தங்க போறார், விஜயோட பேச்சு வார்த்தை கூட்டணி அப்படின்னு ஒரு சில கும்பல் உருட்டிட்டு இருந்தாங்க.
என்ன ஆச்சு? சரி, அடுத்தது பல மாநில முதல்வர்கள் வந்து ஒரு மாநில தேர்தலில் பிரச்சாரம் செய்வது அப்படின்றது என்ன பாஜக இன்னைக்கு நேற்று தான் செஞ்சு நிற்கிறாங்களா? காங்கிரஸால செய்ய முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரே ஒரு சில மாநில முதல்வர்கள் தான் இருக்காங்க அவங்க கிட்ட. அதனால வர முடியாது. ஆனா பாஜக கிட்ட பல மாநில முதல்வர்கள் இருக்காங்க. இதனால் வரைக்கும் எந்த ஒரு மாநில தேர்தலா இருந்தாலும் இல்ல ஃபேஸ்டு எலெக்ஷன்ஸா நடக்கும்போது பிற மாநிலங்கள்ல போயிட்டு இப்ப யோகி எடுத்துக்காங்க, ஹிமந்த பிஸ்வா சர்மா எடுத்துக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் சில மாநில முதல்வர்கள், இவங்கெல்லாம் மற்ற மாநிலங்கள்ல போயிட்டு பிரச்சாரம் செய்யறது காலங்காலமா பாஜக பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன புதுசா சொல்றீங்க நீங்க? இல்ல, அவங்களுடைய ரேடார்ல தமிழ்நாடும் மேற்கு வங்காளம் இருந்தது. இப்ப மேற்கு வங்காளம் தான் இருக்கு, தமிழ்நாடு அப்படின்னு நீங்க சொல்லிட்டாங்க. இல்ல அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. யார் சொன்னாங்க? அந்த ரேடார் தமிழ்நாடு இருந்தா எல்லா படையும் ஓடி வந்திருக்கும்ல. அவங்க உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் மாதிரி இருந்து எல்லாம் வந்திருப்பாங்களே. கடைசியில அண்ணாமலை தலையில கட்டிட்டாங்களே, வச்சுட்டாங்களே. சரி, இதுக்கு நான் 2 விதமா பதில் சொல்லவா? பிரச்சாரத்துக்கு இன்னும் நாள் இருக்கின்றது. மோடி அவர்கள் இன்னும் 11 நாள் தான் சார். திருப்பி சொல்றேன், இன்னும் 4 இருக்கு சொல்றீங்க. இன்னும் 30 நாள் 60 நாள் இருக்கு மாதிரி சொல்றீங்க. சோ அதுல அவங்க வரலாம். இப்படி நான் உங்களை சொல்லவா? உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரியே நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க சார். நாங்கெல்லாம் எதுக்குங்க அண்ணாமலை ஒத்துரே பார்த்து பாரு போதும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? கடைசி 2 ஓவர்ல தலை தோனி வந்தாலே போதுங்க என்னத்துக்கு அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? எரியுதா? அப்படியா? எரியுதா? அப்படியா? அப்புறம் என்ன, நாங்கெல்லாம் எதுக்கு வரணும், அவர் ஒத்துரு போதுங்க அப்படின்னு யாராவது சொல்லிருக்கலாம். அவர் பின்னாடி அவ்வளவு வர்றாங்க. விஜய் சொன்னா நீங்க சொன்னா நம்பலாம். அப்படியா? அப்படி இளைஞர் பட்டாளமே, பெண்கள் பட்டாளமே, ஜென்சியே அப்படியே காட்டாட்டு வெள்ளம் போல வருது. ஆனா அண்ணாமலைக்கு வரலையே சார், உதயநிதிக்கு வர கூட்டம் கூட வரலையே சார். முதல்ல கொஞ்சம் மீடியால வருகின்ற வீடியோக்களை பாருங்க. அண்ணாமலை அவர்களுக்கு எவ்வளவு கூட்டம் வருகின்றது, மற்றவங்களுக்கு எவ்வளவு வருதுன்றதை பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. சும்மா உட்காந்துக்கினே வந்து வாயில வடை சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு தனியா ரோட்ல நடந்து வந்தாலும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வரும், புரியுதுங்களா? இதே விஜய் அவர்கள் இப்ப சமீபத்தில் அந்த காரைக்குடி அந்த பக்கத்து ஏதோ போறாரு, கூட்டமே இல்லை. அப்படியா? அதுக்கு என்ன சொல்றீங்க? கூட்டம் இல்லையா? வீடியோ எடுத்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. ஓ, அப்பதான் விஜயை மிஞ்சிட்டார் அண்ணாமலை. ஏங்க, விஜய் என்னைக்குமே அண்ணாமலை ரேஞ்சுக்கு வரலங்க. சும்மா ஒரு சினிமா கவர்ச்சியில ஏதோ 4 பேர் வராங்க, இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் நான் அரசியல் தெரிஞ்சு வர கூட்டமா? அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா? அவங்க தலைவருக்கே அரசியல் தெரியாது. நீங்க என்னன்னா வந்து கூட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. என்ன அரசியல் தெரியும் அவருக்கு? அப்படியா சார்? இப்ப அண்ணாமலை விட்டுருக்கா, வாய் விட்டுருக்காரு. அதாவது கோவை தெற்குல இருந்து சேப்பாக்கம் வரைக்கும் தோல்வி காணப்போகிறதுன்னு விட்டுருக்காது. முடியுமா? உண்மையில முடியுமா? ஒன்னும் புரியல. இப்போ அந்த தாவேகால தான் சொல்றாங்க, நாங்க 200 தொகுதியில ஜெயிக்க போறோம்ன்றாங்க. திமுக 200 தொகுதியில ஜெயிக்க போறோம்ன்றாங்க. உங்க கூட்டணிக்கு வந்து 210 சொல்லுது. அவ்வளவுதான். எலெக்ஷன் போது அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க அண்ணன் சீமான் கூட அப்படிதான் சொல்வாரு. தமிழக வாழ்வு உரிமை கட்சி அவங்களே வந்து எல்லா இவ்வளவு ஏங்க நம்ம ஐயா ராமதாஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், இவங்கெல்லாம் வேற ஒரு கூட்டணி அமைச்சாங்க. எத்தனை வேட்பாளர் போட்டாங்கன்னு தெரியல. எலெக்ஷன் போது அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும். இது என்ன ஒரு கேள்வி? அப்ப நீங்க மத்தவங்க எல்லாம் கேட்டீங்களா? ஏன் இவரை மட்டும் பிடிச்சி நையன்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்க? இல்ல சார், அவர் சொரிய வைக்கிறார் சார். ஏங்க, அப்ப மத்தவங்க சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து எரியல, இவர் சொல்லும் போது தான் எரியுது. நான் தேர்தல் அண்ணாமலை தவிர வேற யாருமே இங்க அரசியல் இல்ல. அவர் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. அவர் என்ன சொன்னாலும் கேள்வி கேட்டுட்டு இருப்போம். நாங்க திருப்பி அவத்தியா அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்றாங்க. மத்தவங்க சொல்றதெல்லாம் கேள்வியை கேட்க மாட்டீங்களா நீங்க? இல்ல அவங்களெல்லாம் அரசியல்வாதியை நீங்க முடிவு போடவே இல்லையா? இல்ல, அவர் அரசியல்வாதி மாதிரி பண்ணலையா? வேற எப்படி பண்றாரு? சின்ன பையன் மாதிரி தலைவரா இருக்கிறப்ப ரொம்ப அசிங்கமா நடத்திட்டாரு. என்ன அசிங்கமா நடத்திட்டாரு? பார் ரூம் எல்லாம் போட்டு, இந்த ரூம் எல்லாம் போட்டு, அது போட்டு, இது போட்டு, இவன் ஆவணத்தை வெளியே தள்ளுறது, இவன் அவன் கூட யார வெளில தள்ளுறது. மறுபடியும் நீங்க அந்த இதுக்கே வராதிங்க. ஆதாரம் இல்லாத விஷயங்களை பத்தி கேள்வி கேட்டீங்கன்னா நான் இப்படிதான் நான் சொல்வேன், புரியுதுங்களா? எதுவா இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆதாரம் இருக்கணும், இல்லைன்னா வாய மூடிட்டு போயிடணும். வார் ரூம் அப்படின்னீங்க. இன்னைக்கு எல்லா கட்சியும் அபிஷியலாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க வார் ரூம் மூலமா அப்படின்னு. பல கட்சிகள் இன்னைக்கு வார் ரூம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இதுக்கு போய் சொல்றீங்க நீங்க 1-2 கட்சி கிடையாது. நான் எதுக்கு 1-2 சொல்லலாம்? எல்லா கட்சிகளுமே இப்ப வார் ரூம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பன்னா இந்த வாட்டி தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி என்று பாஜக சொல்கிறது, அதிமுக கூட்டணி என்று சொல்கிறது. அதை வெற்றி கூட்டணியாக அண்ணாமலை மாற்றி காட்டிடுவாரா? அப்படிதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மாத்தி காட்டுவார். நான் சொல்லிட்டேன், இந்த நம்பர்ஸ் கேம்ல நான் என்னைக்குமே போக மாட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு பிரச்சாரத்துல என்டிஏ வந்து ஒரு லீட் எடுத்திருக்கு. எது வச்சு சார்? இன்னும் எது வச்சுன்னு கேக்குறீங்க? இப்ப இந்த திமுக வேட்பாளர்கள் எல்லாம் போகும்போது பல இடங்கள்ல அவங்களுக்கு வரவேற்பு
எப்படி இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்ல? ஆமா, அனிதா ராதாகிருஷ்ணன் அதெல்லாம். ஆமா, அப்புறம் ஊருக்குள்ளே சேர்க்கல. அப்புறம் என்ன கேக்குறீங்க நீங்க? ஓ, நீங்க பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படி? ஒரு சோறு இல்ல, நிறைய சோறு காமிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டத்துல நடந்திருக்கு, இது மாதிரி எத்தனை இடங்கள்ல நடந்திருக்கு, அதை தான் நான் சொல்றேன் சார். அதாவது இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ஜாதக கட்டத்தில் முதல்வரே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2021 நான் முதல்வர் ஆனேன். அதே மாதிரி இப்போ ஒண்ணு உருட்டுறாங்க, திமுக 2வது வாட்டி ஜெயிச்சதே கிடையாதுன்ற, அதையும் உடைச்சு காட்டணும்னு சொல்லி இருக்கிறார் சார். அப்ப அந்த எது நம்பிக்கை, அவருடைய கூட்டணி நம்பிக்கை, ஜோசியத்தை பற்றி இந்த இந்த என்னதோ சொல்லுவாங்களே, இப்படி போவாதீங்க அப்படி கற்பனை, அதெல்லாம் அவர் வெற்றி மகன் தெரியுங்களா? பகுத்தறிவு பேசுறவங்க ஜாதகம் ஜோசியத்தை பத்தி பேசவே கூடாது. அதான் சொன்னாரு இல்ல, அவங்க அப்படி சொன்னாங்க, ஜாதகம் ஜோசியன்னே சொல்லக்கூடாது, அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. இப்ப என்கிட்ட வந்து பாருங்க உங்க ஜாதகத்தை காமிங்க, அதுல இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா உன் வேலையை பார்த்துட்டு போன்னு தான் நான் சொல்வேன். நம்பிக்கை இருக்கா இல்லையா அதெல்லாம் வேற விஷயம். ஏன்னா ஜாதகம் ஜோசியம் அப்படின்றது பர்சனலி ஸ்பீக்கிங் அது வந்து இன்டகிரல் கால்குலஸ் மாதிரி, எல்லாருக்கும் அது சரியா வராது, புரியுதுங்களா? அதனால கால்குலஸ் தப்புன்னு சொல்ல முடியாது. அடுத்தது, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நான் அதை பத்தி பேசணும், நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் அதை பத்தி பேசக்கூடாது, சிம்பிள். அடுத்தது, எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி பார்க்க போனா இவர் வந்து அண்ணாமலை இனிமே வந்து அவருக்கு அரசியல் வாழ்வே கிடையாது, முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. சொல்ல இப்ப வந்திருக்காரா இல்லையா? நீங்களே சொல்றீங்க. ஆமா சார், உண்மைதான். அப்ப நீங்க சொல்லுங்களா அண்ணாமலை வெற்றி திருமகன் சொல்லுங்களா, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படியே வாயில யாரோ புடிச்சு தடுக்கிறாங்களா அவங்கள? இல்ல, அவர் வெற்றி திருமகன் இருந்தான ஆக்கனாதான் மே 4ஆம் தேதி கட்சியில வாழ்வு இருக்கு, இது இருக்கு, இல்ல போனா ஒரு மூலையில உட்கார வச்சிடுவாங்க. இல்ல, இந்த மாதிரி தான் 1 வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க, 2 வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க, இப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 20 வருஷத்துக்கு இப்படியே தான் நீங்க சொல்லிட்டு இருக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நோட் பண்ணிக்கப்பா, 2046 நான் வரேன் இன்டர்வியூக்கு, அப்பவும் நீங்க கேள்வி கேட்பீங்க அண்ணாமலைக்கு எதிர்காலம் இல்லையா அப்படின்னு. அப்ப நான் பதில் சொல்றேன். உண்மையில இது சார், உண்மையில இது அவருக்கு வச்ச பயங்கரமான செக்கு சார். அவர் வெற்றி காட்டணும், இல்ல போனா சார். இப்ப கேளுங்க சார், சொல்லுங்க. எல் முருகன் மாநில கட்சி தலைவராக இருந்தாரு, அவர் மத்தியில அமைச்சராக்குனாங்க. அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, அவர் அவரையும் மத்தியில அமைச்சராக்க. ஆனா அண்ணாமலைக்கு மாநில தலைவர் இருந்த எந்த பொறுப்புமே தெரியல. அப்பன்னா பாத்துங்க, மத்திய பாஜகவை அவரை எவ்வளவு தூரம் தள்ளி வச்சது இதுல இருந்து நல்லா தெரியுது இல்ல? அப்படியா? தள்ளி வச்சிருக்கிறா. நீங்க சொன்ன மாதிரி ஹெலிகாப்டர் கொடுத்து நீங்க ஒத்துரையே பிரச்சாரத்தை பாத்துக்கங்கப்பா, நாங்கெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு முழு பொறுப்பை கொடுப்பாங்களா? இப்போ உங்க கம்பெனில அவனுக்கு வந்து வேலையே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்ட எல்லா பொறுப்பையும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அவர் தான் இருக்கிறதுலயே திறமசாலின்னு நீங்க ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க தான் உலகத்திலேயே அதிமுட்டாள்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும். இதுல எது உண்மை? இது அதே நீங்க இன்னொன்னு சொல்லலாம். இப்ப நம்ம தோக்கதான் போறோம், எதுக்கு இந்த பழிய யார் மேல போட்டுடலான்ட்டு எந்த ஏமாளி இருக்கிறான்னு பாத்துட்டு, அப்படி ஒரு ஏமாளி அண்ணாமலை கட்சி இருக்கலாம் இல்ல? சரி, அப்ப பழிய போட்டுட்டு என்ன பண்ண போறீங்க? அப்ப ஜெயிக்கணும். ஆமா ஆமா, 2011 இப்படிதான் பண்ணாரு, 2026 சட்டமன்ற தேர்தல் இப்படிதான் பண்ணாரு. இவர் அரசியலுக்கு லாக்கி இல்ல, நீ எதுவுமே நீ பாட்டுக்கு கும்முன்னு உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அதுதான் நான் சொன்னேன் 2046 வருவோம் அப்படின்னு. அப்ப இன்டர்வியூ கொடுக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணுங்க, ஏங்க அவசரப்படுறீங்க? அவருடைய செல்வாக்கு என்னன்றது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும், பாஜகவுக்கு நல்லா தெரியும். நீங்களா உக்காந்திக்கின்னு அவருக்கு இல்லன்றது, அப்புறம் திடீர்னு இப்ப வந்து அவரை பலிகடா ஆக்குறாங்கன்றது, மறுபடியும் அவருக்கு பொறுப்பு கொடுக்கான்றது, இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுது. தாராளமா பேசுங்க, அது உங்க சௌகரியம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா உண்மைன்றது வேற. ஆனா நீங்க சொல்ற ஒரு வாட்டி நம்பவும் செய்ய வேண்டியது இருக்கு சார், உண்மையில அது உங்க சௌகரியம். ஏன்னா இப்ப கோவையில எடுத்து பாத்துங்களா, 10 தொகுதியில் இருக்கு, ஒரு தொகுதி தான் பாஜக போட்டிடுது, மீது 9 தொகுதி அதிமுக போட்டிடு. அந்த அதிமுக போட்டியிட எம்எல்ஏ போய் அண்ணாமலைக்கு சால்வா போட்டு எனக்கு பிரச்சாரம் செய்யணும், அதுவும் எனக்கு இடிக்குது சார். அதாவது நீங்க எல்லாம் முதல்லயே ஒரு முடிவு எடுத்துட்டு இப்படிதான் அண்ணாமலையை ஒதுக்கிட்டாங்க, அவருக்கு மக்கள் ஆதரவு கிடையாது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது எல்லாம் அதுக்கு சாதகமா தான் உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஓப்பன் மைண்டோட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ஒரு கமெண்டேட்டரா
மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணுமே தவிர உங்களுடைய பயாஸ் எல்லாம் வச்சுக்கின்னு நீங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இப்போ நீங்க அந்த அவரை போய் பார்த்தது மட்டும் இல்ல, பிரச்சாரத்துல முன்னாள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அவங்க எல்லாம் அண்ணாமலையோட பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன பேசுறாங்கன்னு நீங்க பாக்குறீங்கல்ல. சொன்ன மாதிரி இது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சேலஞ்சை யாருக்கு கொடுப்போம்? நம்ம கேப்பபிள் பர்சனுக்கு தான் கொடுப்போம். இப்போ லாஸ்ட் ஓவர்ல ஒருத்தர் பந்து வீசணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ட்ரஸ்டட் பவுலர் கிட்ட கொடுப்போமா, அதை விட்டுட்டு ஒரு பார்ட் டைம் பவுலர் கூட சரிப்பா நீ போடுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது லக்ல கூட போய்தான் சக்சஸ் ஆகல. அதே மாதிரிதான் இவரையும் லக்ல இது பண்ணிக்கலாம்ல அண்ணாமலையே. சரி, அப்ப நீங்க தான் சொன்னீங்க ஜெயிக்க முடியாதுன்னு. இப்ப நீங்களே சொல்றீங்க லக்ல ஜெயிப்பாரு. ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல நீங்க இப்படி எல்லாமே எல்லா கோணலும் பார்க்கணும் சார். எல்லா கோணத்துல ஒண்ணா பாருங்க, ஆனா கோணலா பார்க்காதீங்க, நேரா பாருங்க. அதுதான் நான் சொல்றேன். ஆனா அண்ணாமலைக்கு எல்லா கோணலும் முற்றுக்கோணலா இருக்கு. அதான் சார் முற்றுக்கோணல்னு சொல்றீங்க. அது உங்களுடைய பார்வை. நம்ம கோணலா பார்த்தா எல்லாமே கோணலா தாங்க தெரியும். அதுக்குதான் நான் சொல்றேன் நேரா பாருங்க அப்படின்னு. உண்மையில இப்ப அண்ணாமலை சந்தோஷமா இருப்பாரா இல்ல ஐயோ நம்ம கிட்ட இப்படி கொடுத்துட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்களே என்ன பண்றது, சரி ஒரு வேஷம் போட்டுருன்னு அப்படி வேஷம் போடுறாங்க. அவருடைய அந்த மீட்டிங்ல கலந்துக்கிற பேச்சுக்கள், பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவங்க கொடுக்கிற பதிலு, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு ஓப்பனிங் பவுலர்னு ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணுவார்? என்ன 210 அடிச்சுக்கிறாங்களே, நம்ம கிட்ட முதல் ஓவரை குத்துட்டாங்களே அப்படின்னு எந்த பவுலராவது வருத்தப்படுவானா? வருத்தப்படுவாங்க சார். பும்ரா எவ்வளவு பெரிய பெரிய பவுலரு, அந்த பவுலரு இந்த 15 வயசு பையன் அடிச்சாம்பார் பட்டுன்னு சிக்ஸர் போச்சு சார். அதுதாங்க கிரிக்கெட், அதுதான் கேம், அதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ன்றது. அப்படி இல்ல சார், எல்லாமே அப்படித்தான். எதுலயும் எந்த வித்தியாசமும் கிடையாது. வாழ்க்கைன்றது ஒண்ணுதான் கண்ணன். இதுல நீங்க இந்த கவலையே பட வேண்டாம். ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா இப்ப நாளைக்கே உங்களை கூப்பிட்டு CNN எப்படி அமெரிக்கால இருந்து உங்களுக்கு என்னப்பா இந்தியன் ஆபரேஷன்ஸ் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா, ஐயோ நம்ம கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்களே, நம்மள பலிகடை ஆக்க போறாங்களா அப்படின்னு வருத்தப்படுவீங்களா? ஆஹா CNN இந்தியா ஆபரேஷன்ஸ்க்கு நம்மள பொறுப்பு கொடுத்துருக்காங்க சந்தோஷப்படுவீங்களா? அவ்வளவுதான் வித்தியாசம். சோ நீங்க சொல்ற மாதிரி இப்பொழுது அண்ணாமலை சந்தோஷமாக இருக்கிறார், ஹெலிகாப்டர் பறக்க போகிறார், அவர் கொடுத்து வச்சார் சார். இல்ல அவர் சந்தோஷம் துக்கம் பத்தி உங்களுக்கு என்னங்க வந்தது? ஏன்னா இல்ல சார், மத்திய அரசு அவர் தலையில கட்டிட்டாங்க. ஆஹா, தோத்து போச்சுன்னா இனி தலையே எடுக்க முடியாது. அதையும் நம்ம பார்க்க தானே போறோம். புரியுதுங்களா? இப்போ 24 பாராளுமன்ற தேர்தல பாஜக ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. தமிழகத்துல அதான் நான் சொல்றேன். அப்ப என்ன ஆச்சு? உடனே எல்லாம் பாத்தீங்களா அண்ணாமலையோட வாழ்வு முடிந்து விட்டதுன்னு சொன்னாங்க. இப்ப 26ல என்ன ஆச்சு? எப்படி முடிச்சிட்டாங்களா? இது இப்ப அவருக்கு மறுபடியும் அவருடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கின்னு எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துக்கிறாங்க. இம்பார்ட்டன் இல்ல, படிய அவர் மேல போட்டுட்டு தப்பிக்க பாக்குறாங்க. சரி, மாநில பாஜகவும் மத்திய பாஜக உன்னாலதான் நீ சரியா பிரச்சாரம் பண்ணல, உன்னாலதான் தோத்து போச்சுன்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு கேம் ஆடுறாங்க. அதுதான் நான் சொல்றேன். 26 தேர்தல் முடிவுகள் வரட்டும், அண்ணாமலை மேல பழி போடுறாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்க போறதுன்னு பார்க்க தானே போறோம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுங்கிறாங்க, அதோ 2 மாசத்துல அவர் தூக்க போறாங்க, 2 மாசத்துல தூக்க போறாங்க, ஜனவரி மார்ச் ஏப்ரல் பிப்ரவரி இப்படியே நிறைய பேர் ஓடிட்டு இருந்தாங்க. இந்த பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த கட்சியில 3 வருஷம் அப்படின்னு முட்டாள்தனமா ஒரு ரூல் வச்சுக்கிறாங்க. அந்த 3 வருஷத்தை தாண்டி அவர் இருந்தாரு. இந்த கூட்டணி சில காரணங்களுக்காக நம்ம கூட்டணி வைத்தே ஆக வேண்டும், திமுகவை அகற்ற வேண்டும் மேலிடம் முடிவு பண்ணாங்க. இதுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன்னு அவர் வெளில போனார். நீங்க சொல்றத பார்த்தா கோபாலபுரம் மாதிரி அப்படியே பர்மனண்டா தலைவரை வச்சிருக்கணுமா? அப்படிதான் இருக்கணும். எப்படி சார்? அப்படிதான் இருக்கணும். அதனால தான் மாநில கட்சிகள் இருக்க இடத்துல பாஜகவால சரியா ஃபைட் பண்ண முடியல. புரியுதுங்களா? நீங்க பாருங்க, ஒரு கம்பெனியா இருக்கட்டும் இல்ல எதுவா இருக்கட்டும், அரசியல் கட்சின்னா ஒரு தொகுதியில இல்ல ஒரு பகுதியில ஒருத்தர் நிர்வாகியா நியமிக்கிறீங்க அப்படின்னா அவர் மக்களோட மக்களா பழகணும், அங்க இருக்க மக்களுக்கு அவர் தெரியணும், அவங்களுக்கு 4-5 இடத்துல தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அதை செஞ்சு கொடுக்கணும். அப்பதானே அவர் யாரு என்னன்றது ஜனங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு 3 வருஷம் ஆனது தூக்கிட்டு புச்சா ஒருத்தரை கொண்டு வச்சு மறுபடியும் அவர் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா அதெல்லாம் உருப்பிடுமா? சரி சார், உண்மையில திரு அண்ணாமலை அவர்கள் 2021 பாஜக 4 தொகுதிகள் வெற்றி பெற்றது. 2026 இதை எவ்வளவு தொகுதிகளை வெற்றி பெற செய்வார்? இல்ல போனா சுழியத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவாரா? தமிழக பாஜக தலைவர் யாரு?
தமிழக பாஜக தலைவர் யாரு? நைனா நாகேந்திரன். அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க பதவியிலே இல்லாத அண்ணாமலை கிட்ட கேட்டுக்கிறீங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்களே. அப்ப தலைவருக்கு பொறுப்பு இல்ல? ஆமா, அவரு கேண்டிடேட் நிக்கிறார் சார், அவருக்கு இன்னைக்கு அவர் தான் சார். சரி, நான் உங்களுக்கு கேட்கவா? இதுக்கு நான் ஒரு அழகான பதில் சொல்றேன். இன்னும் எரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு எரியுமா? ஆமா, எனக்கு வயிறே எரியும். எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம். போதுமா? அப்படியா? எத்தனை நயினார் தான் சொன்னாரு. நயினார் தான் சொன்னாரு. இப்ப நீங்க கேக்குறீங்களா எத்தனை நாள்னு? அப்ப நயினார் சொல்லும்போது கேட்க வேண்டியது தானே, நாங்க அது இப்படி சொல்றீங்களா அப்படின்னு. அதே அண்ணாமலைக்கு இதை சொன்னா மட்டும் உடனே உங்களுக்கு கேள்வி வரும். அதான் சொன்னேன், எரியுதா அப்படின்னு. எனக்கு எரியல சார், எனக்கு அழுவா வருது சார். ஏன் அழறீங்க? பாவம், இவர் போய் அண்ணாமலை பலிகாடா ஆயிட்டாங்களே இப்படின்ட்டு. அப்ப தலைவர் பதவியில இருக்கவங்கள கேட்க மாட்டீங்க, மத்தவங்கள தான் நீங்க கேட்பீங்க. அதுல இருந்தே தெரியுது இல்லையா இங்க யார் செல்வாக்கு பெற்றவர் அப்படின்னு. அப்புறம் அவரை போயிட்டு பலிகடை ஆக்கிட்டாங்க, தூக்கிடுவாங்க, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இது குலாப் ஜாமுன் சொன்னா ஜீரா கூட நம்பாது கண்ணன். உண்மையிலே திமுக கூட்டணி ஒரே ஒரு அஸ்திரம் தான் எடுக்குது. பாஜக என்ற அஸ்திரம் தமிழகத்தில் கால் பதிய கூடாது, மலரக்கூடாது. அது பாசிச பாஜக மத மோதல்கள் உருவாக்கிவிடும், ஒற்றுமை குலைத்துவிடும். அதனால் இவற்றை துரத்தடிக்கணும். பக்கம் பக்கம் எல்லாரும் சார், ஸ்டாலின் பேசுறார், உதயநிதி பேசுறார், கனிமொழி பேசுறார். தெரியுதா? அவங்களுக்கு வெற்றி ஆயுதமே அதுதான் சார், அதுதான் எடுபடும். 3 தேர்வு அதுதான். அதுவே வச்சு சொல்லிட்டேன். இது எப்படி உடைக்க போறாரு? ஆரம்பத்துல இங்க போஸ்டர்லாம் ஒட்டினாங்க. அதாவது என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, பாஜக வெர்சஸ் தமிழ்நாடு இப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டிஃபரெண்ட் இதுல எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ அவங்களுடைய அந்த தேர்தல் யுத்தின்றதே கம்ப்ளீட்டா மாறி போச்சு. இவங்க இப்ப அதிமுகவை எதிர்க்கிறதா, பாஜகவை எதிர்க்கிறதா, இல்ல பாசிசத்தை எதிர்க்கிறதா, அதெல்லாம் விட்டுப்புட்டு அவருக்கு யாரு கடைசியில இடம் கொடுத்தாங்க, இவருக்கு இடம் கொடுக்கல, இவரை யாரு வீட்டு சேரல வச்சிருந்தாங்க, இதை பத்தி தான் பேசினுக்கிறாங்க. நீங்க என்னடான்னா இததான் ஆயுதம் எடுத்துக்கிறாங்க. அந்த ஆயுதத்தையே தூக்கி போட்டாங்க, அவங்களே மறந்து போட்டாங்க எலெக்ஷன்ல இந்த மாதிரி விஷயத்த பேசுறதுக்கு. நீங்க என்னடானா இன்னும் ஞாபகம் வச்சிருக்க பரவாயில்ல, ஞாபக சக்தி உங்களுக்கு நிறைய இருக்குது. இல்ல, இது எப்படி உடைக்க போறாரு? அதான் உடஞ்சு போச்சு, தூக்கி போட்டாங்களா அவங்களே, அந்த ஆயுதம் வேலை ஆகலன்னு சொல்லிட்டு இப்ப எங்க பேசுறாங்க திமுகல. அப்போட திருப்பியும் நான் சொல்றேன், காக்கா உட்கார்ந்த பணம்பழம் இந்த கதை தான். வருகின்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற போவது, பாஜக அதிக தொகுதிகள் வெற்றி பெறுவது. இதுல அண்ணாமலைக்கு எந்த வித பங்கு இல்லாததுன்னு சொல்ல போறீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? அதாவது ஒரு தடவை காக்கா போய் ஒரு பனம்பழம் விழுந்ததுன்னா ஓகே, 2 பனம் விழுந்ததுன்னா ஓகே. மரத்துல இருக்க எல்லா பனம்பழமும் காக்கா உட்காந்து விழுந்தது, அது புத்திசாலி காக்காவா இருந்தா அவ்வளவுதான். அதுதான் அண்ணாமலை. போதுமா? சரி சார், பார்க்கலாம். மே 4ஆம் தேதி இவிஎம் மிஷின் திறக்கும் போது, அந்த எண்ணிக்கை அழுத்தும் போது தெரிய போகுது. பார்க்க தானே போறோம் அண்ணாமலையுடைய வெற்றியா பிரச்சாரம். நான் உனக்கு கேக்கட்டா? தோல்வியா? நான் உனக்கு கேக்கட்டா? அதாவது தோல்வி அடைஞ்சா அண்ணாமலை காரணம் சொல்லிட்டு வெற்றி அடைஞ்சா பணம் போடணும்னு சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் அண்ணாமலைன்னு ஒத்துக்கணும். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வரீங்களா? ஓகே. ஜெயிச்சாலும் தோத்தாலும் அண்ணாமலைன்னு ஒத்துக்கினா பேசலாம். அதை விட்டுட்டு தோத்தா பாத்தீங்களா அண்ணாமலையால அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அப்படின்னு சொன்னா பணம் போடணும்னு சொன்னீங்க, நான் கடுப்பாயிருவேன் சொல்லிட்டேன். சரி சார், பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி கண்ணன். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.